வெல்கம் டு மிருது லோட்டஸ். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது பவுல் அப்புறம் மைக்ரோ பவுல் லோட்டஸ் பற்றினது. இது ரெட் ஷாங்காயிலேயே சின்ன வெரைட்டி. இது ஒரு பவுல் லோட்டஸ். இது ஒவ்வொரு லீஃபுக்கும் ஒவ்வொரு பட்ஸ் வரக்கூடிய பவுல் லோட்டஸ். அடுத்ததாக நம்ம பார்த்துட்ருக்கிறது அஃபெக்ஷன் 16 அப்படிங்கிற ஒரு மைக்ரோ பவுல் லோட்டஸ். இது பூ ரொம்ப சின்னதாக தான் இருக்கும், இந்த அளவுக்கு தான் இருக்கும். இதில் விட இன்னும் கொஞ்சம் பெரிய பூ தான் வரும், அவ்வளோதான். ஆனால் நிறைய பூக்கள் தரக்கூடியது. ஒரு பிரைட் மெஜந்தா கலர் ஃப்ளவர் வரும். இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது பெரிய தொட்டியில் வச்சுருக்கிறது. பாருங்கள் எப்படி பூத்துருக்குதுன்னு. இது ஒரு 4-5 நாள் வரைக்கும் பூ அப்படியே இருக்கும். கலர் மட்டும் கொஞ்சம் டல் ஆகிடும். ஃபஸ்ட்டு விரியும் போது நல்ல ஒரு டார்க் மெஜந்தா கலரில் விரியும். இது தானாகவே விரிஞ்சிக்கக்கூடிய லோட்டஸ் தான். அடுத்ததாக நம்ம பார்த்துட்ருக்கிறது அமெரிக்க மேலியா அப்படிங்கிற ஒரு பவுல் வெரைட்டி லோட்டஸ். இந்த லோட்டஸ் பார்த்திங்கன்னா 3 டைப்பாக விரியும். ஒன்று லைட் பேபி பிங்க், அடுத்த நாள் பார்த்திங்கன்னா அது ஒயிட் கலரில் மாறிடும். நல்லா செடி முத்துனதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு டார்க் பிங்க் லோட்டஸ் இதில் பூக்கும். இது நம்ம பூக்களை பறிக்க ஒரு பட் வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு பேட்ச் முடிஞ்சோடனே அடுத்த பூக்கள் உடனே வர ஆரம்பிச்சிடும். இந்த ஃப்ளவர் நல்ல மணமாக இருக்கும். நம்ம பூஜை ரூமில் வச்சோம் அப்படின்னா பூஜை ரூம் ஃபுல்லாகவே மணமாக இருக்கும். இது இருக்கிற பவுல் வெரைட்டிலேயே அதிக மனம் தரக்கூடிய ஒரு பவுல் வெரைட்டி. பாருங்கள் எவ்வளோ ஃப்ளவர்ஸ் நமக்கு கிடைக்குது அப்படின்னு. ஒரு பேட்சுக்கு 8 அல்லது 10 பூக்கள் வரைக்கும் கிடைக்கும். இது கண்டினியூவாக ஃப்ளவர்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அடுத்ததாக நம்ம பார்த்துட்ருக்கிறது லியாங்லி அப்படிங்கிற ஒரு மைக்ரோ பவுல் லோட்டஸ். இந்த லோட்டஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக தான் இருக்கும், ஆனால் இதுவும் தானாகவே விரிஞ்சிக்கும். வெயில் அதிகமாக இருக்கும்போது தானாக விரியும், சம்டைம்ஸ் விரியாமையும் இருக்கும். ஆனால் நிறைய ஃப்ளவர்ஸ் தரக்கூடியது. அதுக்காக சின்ன பாட்டிலலாம் வைக்கக்கூடாது. இந்த மாதிரி பெரிய தொட்டியில் கொடுத்தோம் அப்படின்னா நிறைய பூக்கள் வரும். பாருங்கள் இது தானாகவே விரிஞ்சது. வெயில் நல்லா இருக்கும்போது பாருங்கள் எப்படி விரிஞ்சிருக்குன்னு. நம்ம மேனுவலாக ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இந்த சைடில் இருக்கிற லோட்டஸ் மாதிரி தான் இருக்கும். ஆனால் தானாக விரிஞ்ச ஃப்ளவர் ரொம்பவே அழகாக இருக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்குறது S1 அப்படிங்கிற ஒரு பவுல் லோட்டஸ். இந்த ஃப்ளவர் பாருங்கள், இது எல்லோ பியோனி மாதிரி தெரியும், ஆனால் அது எல்லோ பியோனியை விட ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பெட்டல்ஸ் அதிகமாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா 3 டைப்பில் விரியும். இது ஒரு டைப். இது தானாகவே விரிஞ்சிக்கும். நம்ம விரித்து விட தேவையில்லை. நமக்கு தேவை அப்படின்னா மட்டும் நம்ம பறித்து விரிச்சுக்கலாம், இல்லைன்னா அப்படியே விட்டுறலாம். அப்போ தான் ஃப்ளவர் ரொம்ப அழகாக தெரியும். அந்த ஃப்ளவரோட ஒரிஜினல் வியூ அப்போ தான் வரும். பாருங்கள் இது செகண்ட் டைப்பு. இந்த மாதிரியும் இது விரியும். இது என்னோடய ஷார்ட்ஸில் இருக்கும். உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் பார்த்துக்கலாம். அதில் இந்த வெரைட்டி பார்த்திங்கன்னா 3 டைப்பில் ஒரே செடியில் விரியக்கூடியது. இந்த ஃப்ளவர் எப்படி இருக்கும்னா ஒயிட், எல்லோ அண்ட் க்ரீன் காம்பினேஷனில் இருக்கும். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஃப்ளவரு. பாருங்கள் ஃபஸ்ட்டு ஃப்ளவர் இப்படி தான் விரிஞ்சிருக்கும். செடி முத்த ஃப்ளவரோட லுக் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்ததாக நம்ம பார்த்துட்ருக்கிறது அமெரி பியோனி. இது சீசனில் நிறைய ஃப்ளவர்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பிங்க் கலர் வெரைட்டி. இதோட கலர் பார்த்திங்கன்னா வித்தியாசமான பிங்காக இருக்கும். நம்ம நார்மல் பிங்க் மாதிரி இருக்காது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃப்ளவர் ரொம்ப அழகாக இருக்கும். இதுவும் ஒரு பவுல் வெரைட்டி தான். நம்ம எந்த அளவுக்கு தொட்டி பெருசாக கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு இந்த ஃப்ளவரோட சைஸ் இருக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ரோஸ் ஏஞ்சல் அப்படிங்கிற ஒரு வெரைட்டி. இது லியாங்லி மாதிரியே இருந்தாலும் லியாங்லியை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஃப்ளவர். இது ஒரு 4-5 நாள் வரைக்கும் செடியில் அப்படியே இருக்கும். கலர் மட்டும் கொஞ்சம் டல்லாகும். இந்த வெரைட்டிஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். நன்றிங்க.